ஹலோ ஆல், வெல்கம் டு பாரோ விங்ஸ். பாரோ விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிபி என்னென்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். ஒரு பொட்டேட்டோவை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு தாய்லாந்தோட ஒரு ஃபேவரட் ரெசிபி. இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. அதுவும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கர் எடுத்துகிட்டு அதில் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அதை நம்ம விசில் போட்டு ஒரு 4 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா குழையிற அளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி சாப்பரில் நல்லா ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கலாம். நல்லா இது மாவு மாதிரி ஆகணும், அதனால நான் இதில் போட்டு சீவி எடுத்துக்கிறேன். இல்லை நீங்கள் கையிலே நல்லா மேஷ் பண்ண முடிஞ்சால் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதை கட்டி தட்டாமல் நம்ம துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்துட்டு இதை நல்லா கையிலேயே நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிறேன். அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும், அதுக்காக தான். அதனால தான் நான் வந்து துருவி எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு எடுக்கும் போதே நல்லா ஸ்வீட்டான உருளைக்கிழங்கை பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது நல்லா இன்னும் ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி தரும். அதனால தான். இல்லாட்டி நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஜாஸ்தியாக சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கூடவே இதுக்கு நம்ம ஒரு மாவு சேர்க்க போகிறோம். இது வந்து ட்ராபிக்கானா ஃப்ளார் அப்படின்னு சொல்லி இருக்கும். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ அவைலபிளாக இருக்குது. இந்த மாவை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டோம்னா இந்த மாவு வந்து என்ன பண்ணோன்னா, உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா ஒரு பால் ஷேப்லேயும் வரும். இந்த மாவு நல்லா சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். இதில் தேங்காய் பால் சேர்க்குறது ரொம்ப எசென்ஷியல். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு ஒரு தேங்காயோட ஸ்மெல் நல்லா இருக்கும். இதில் அதையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொஞ்சம் கொலன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்குவிட் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துக்கிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு சட்டியில் எண்ணெய் சூடாக்கிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் இருக்கணும். அப்போ இந்த மாதிரி பால்ஸை ஒன்றா போட்டுக்கலாம். ஏன் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாதுன்னா, ஏன்னா இதில் சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் வந்து கருகிரும், அப்புறம் உள்ளே நல்லா வேகாது மாவு. அதனால் மெதுவாக இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி மெதுவாக இதை லைட்டாக அப்படி ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். லைட்டாக அதை எடுத்து விடுங்க. இது கொஞ்சம் நேரத்தில் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அப்படியே ஊப்பி வரும். கொஞ்சமாக இது வந்து நல்லா பால் வந்து நல்லா பெருசாக ஆகி வரும். நீங்கள் இதை வந்து கரண்டி போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் டபுள் த சைஸ் பால் வரும். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்லா பால் வந்து நல்லா உப்பி வரும் உங்களுக்கு. இதை வந்து பேக்கிங் சோடா எதுவுமே போட தேவையில்லை. இதை வெறுமனே அந்த ட்ராபிக்கான ஃப்ளார் மட்டும்தான் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் ஒரே லெவலாக வந்துடும். நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.